வணக்கம். காலை வணக்கம். என் செல்வங்களே, குழந்தைகளே, பெரியோர்களே, நான் பேசப்போகும் டாபிக் வித்தியாசமானது. என்னுடைய பேச்சை கேட்டு என்னடா தாத்தா இப்படியெல்லாம் பேசுகிறாரு என்ன, தயவுசெய்து எண்ணாதீர்கள். என் மனதில் வந்ததை சொல்லுகிறேன். என்னவென்றால், கடவுள் அவருக்கு நம்மளை போல 6 அறிவு. எஸ். அதனால் அவர் அன்னைக்கு தனியாக இருந்தார். ஆண்டவன் அன்னைக்கு தனி மனுஷனாக இருந்தார். ஆனால் மனிதனாக உருவெடுத்திருந்தார். நான் பார்த்திருக்கிறேன். அவரை பிடிக்க, அவரை அணைக்க ஆர்வத்துடன் அவரை அணைத்தேன், பிடித்தேன். என் கைகளுக்கு அவர் கிடைக்கவில்லை. அவர் மனித வடிவிலே இருந்தார். ஓகே, பாருங்கள் என் செல்வங்களே, அவருக்கு 6 அறிவு. எனக்கு அவர் மனித வடிவிலே இருந்தார். அதனால் அவர் யோசித்தார், நாம் இருக்கப் போவது சில நாட்கள். கடவுள் என்ன நினைச்சாரு? 6 அறிவு படைத்த ஆண்டவன் நாம் இருக்கப் போவது சில நாட்கள். நாம் ஏன் தனியாக இருக்க வேண்டும்? நமக்கு தேவையானது அனைத்தையும் பெற்று அனுபவித்து அப்புறம் போய்விடலாம். இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. என்னை விழுங்கிவிடும். அதற்குள்ளாக நாம் அனைத்தையும் அனுபவித்து விடலாம் என்ற ஒரு எண்ணம் வந்தது. ஏன் அந்த எண்ணம் வந்தது என்றால், அவருக்கு 6 அறிவு இருந்தது. அதனால் என்ன செய்தார் என்றால், அனைத்தையும் படைத்தார். ஆகாயத்தை படைத்தார், அதில் உள்ள அனைத்தையும் படைத்தார். பூலோகத்தை படைத்தார், இதனுள்ளே இருக்கும் அனைத்தையும் படைத்தார். எதையோ படைத்தார். ஆசை, நாம் இருக்க போவது சில நாட்கள், அதுக்குள்ளே எல்லாத்தையும் அனுபவித்து விடலாம் என்ற ஒரு பேராசை. என் செல்வங்களே, அது 6 அறிவு படித்த நான் சொல்லுகிறேன், சாவு யாரையும் விட்டு வைப்பதில்லை. இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவே. நீ தப்பித்து போக முடியாது. எல்லாருக்கும் ஒரே நீதி. உங்களுக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதியா? அப்படி இருக்கும்போது, நமக்கு சாவு இருக்கும்போது ஆண்டவனுக்கும் சாவு இருக்கிறது. அதை அவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அலட்சியம் படைத்தார், அனுபவித்து கொண்டு இருக்கிறார். ஏன் 6 அறிவு படித்த ஆண்டவன் என்ன கொஞ்ச நாளோ எந்த நாளோ இந்த நாளோ நமக்கு சாவு கண்டிப்பாக இருக்குதுடா, மனுஷனாக பிறந்த பிறகு சாவு நமக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அனைத்தையும் படைத்து அவர் அனுபவித்து கொண்டு இருக்கிறார். நம்ம அப்பா, நம் தந்தை, அவருடைய ஆசை நிறைவேறட்டும், அவர் அனுபவிக்கட்டும். நாம் இறந்து போக
இல்லையா? நம்மோடு பிறந்த மனிதர்கள் எல்லோரும் இறந்து போகவில்லையா? அவருக்கு மட்டும் சாவு விட்டு வைக்குமா? அதை அறிந்து கொண்டு அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார். நம்ம அப்பா சந்தோஷமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். இதனுடைய தொடர்ச்சிகளை, இது சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை ஒரு வீடியோவில் நான் பேச போகிறேன். ஓகே செல்வங்களே, இந்த வீடியோவை இதோடு முடித்துக்கொள்கிறேன்.